நீதி மட்டுமே நிலையானது. அப்துல் பாசித் புகாரி நேற்று ஒரு ஆடியோ வெளியிட்டாரு. சரி, ஆடியோவை வீடியோவா கன்வெர்ட் பண்ணி சரி வெளியிட்டு இருக்கிறாரு. அதனுடைய துவக்கத்துல அவர் சொல்லுவாரு, நான் உரை நிகழ்த்த வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 நிமிஷம் உரை நிகழ்த்தி இருக்கிறாரு. சரி, என்ன மாதிரியான உரை அப்படின்னு சொன்னா, இந்த நடக்கக்கூடிய இவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்த கேள்வியிலாக சொல்லி அதுக்கு பதில் சொல்லிக்கிறாரு. 3 பாட்டா பிரிக்கிறாரு. அது என்னென்ன பாட்டா பிரிக்கிறாரு? அது என்னன்னு சொன்னா, தாவா காலத்துல இருந்து இவரை தடுக்கிறாங்களாம். சரி, ரைட். பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கிறாங்களாம். சரி, அது ஒரு பாட்டு. பொருளாதார மோசடி ஒரு பாட்டு, தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பாட்டுன்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறாரு. சரி சரி. அதுல என்ன, அது குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறா அப்படின்னு சொன்னா, குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எந்த பதிலுமே இல்லை. அவரு அந்த ஆடியோ போட்டதுக்கான காரணமே அப்துல் பாசித் புகாரியினுடைய குருட்டுத்தனமான ரசிகர்கள். ஆமா, அவருடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும். சரி சரி. இன்னும் அப்துல் பாசித் புகாரி மீது நம்பிக்கையை உறுதிப்படுத்தணும். என்ன, அவரை ஒரு அவுளியா ரேஞ்சுக்கு, ரசூல் ரேஞ்சுக்கு அவர் உயர்த்தணுங்கிற அளவுக்கு. ரசூல் ரேஞ்சுக்கு வேணாத நம்ம மறுப்போம், அவுளியா ரேஞ்சுக்குன்னு சொன்னா இல்ல. இவங்க குருட்டு பக்தியில உள்ள அந்த ரசிகர் கூமுட்டை இருக்காங்கல்ல, அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா அப்படிதான் இருக்குது. தவறே செய்ய மாட்டாரு. ஆமா ஆமா. அந்த அவர் வெளியிட்ட அந்த விளக்க ஆடியோல என்ன, அவங்க எல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப இது பண்ணாங்கப்பா. அந்த ஃபாலோவர்ஸ், இவருடைய ரசிகர்களே ரொம்ப குதிச்சாங்க. பேஸ்புக்கை திறந்தா எங்க பாரு அவருடைய பதிவு தான் இருக்கும், அந்த ரசிகர்களுடைய பதிவும். அதோட இப்ப இவர் விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப போட்டிருக்காருல்ல, நல்லா மாட்டிக்கிட்டாரு. இதுல அவரே வாயை விட்டு ஒரு சில இதை மாட்டி இருக்கிறாரு. இப்ப இது விளக்குறேன் அப்படிங்கிற பேர்ல பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல இவர் சும்மா ஒரு பயான் எழுதிட்டு போனார்ல. ஆமா ஆமா. இந்த 27 நிமிட உரை என்பது அவருக்கு பயான் இல்லப்பா. நல்லா பாத்தீங்கன்னா தற்புகழ்ச்சி தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் அதுல ஜாஸ்தியா இருக்கு. தன்னை ரொம்ப பரிசுத்தப்படுத்துற, பரிசுத்தவான காட்டுற அந்த மென்டாலிட்டி தான் அதுல இருக்கு. தானே பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொள்ள நல்லா சொல்றாங்க. நல்லா சொல்றான்ல, அது நிறைய இருக்கு. ரெண்டாவது நம்ம இப்போ படிப்படியா அதை பார்ப்போம். இப்ப என்னன்னா, இப்ப அவங்க இவரோட நெருக்கமா ஒரு கொலாபரேஷன்ல இருந்தது அந்த இவங்க தான், யூடிஜே தான். ஆமா, அவங்க கிட்டதான் இவர் போய் பயான் பண்ணாரு. இவர் இயக்கமே நான் சாராம நடந்தேன்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஆனா அவங்களும் ஒரு இயக்கம் தானே வச்சிருந்தாங்க. யூடிஜேன்றது நம்ம பார்வையில எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அது ஒரு இயக்கம் தான் அது. ஆமா, அதுலயும் அப்ப இயக்கம் சாராம நான் நடந்தேன்னு சொன்னா அது அந்த அடிபட்டு போகுது. அப்போ அவங்களோட இவர் இருந்து என்ன செஞ்சாரு, பயானு மத்த இது உள்ளரங்கு பயான் நிறைய பண்ணி, அவர் பொதுவா வெளியெல்லாம் பொதுக்கூட்டங்கள் பெரும்பாலும் பேச மாட்டாரு. உள்ளரங்கு பயான்கள் அவர் தான் நிறைய செஞ்சிருக்காரு. அப்போ அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவரோட நெருங்கி பழகினவங்க அவங்கதான். அப்போ அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுக்காவது அது உருப்படியான பதில சொன்னாரான்னு கேட்டா எதுவுமே இல்ல. ஒரு மெஸ்மரைசிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீச்சை தான் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுல எப்படின்னா, அது பாக்குறவன் என்ன நினைப்பான்னு சொன்னா, இப்ப எதுவுமே எந்த விவரமே சில பேருக்கு அறியல. அவர் மீது எதிர் தரப்பினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, எதையுமே ஒருத்தன் கேட்கல. இவர் பேச்ச மாத்திரம் கேட்கறான்னு வச்சுக்கேன், அவன் என்ன மனநிலைக்கு ஆளாவான்னா, அடப்பாவிகளா, இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆலிமை, இவ்வளவு ஒரு பிரச்சாரகரை ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, நீங்களா நல்லா இருப்பீங்களாடா அப்படின்னு தான் ஒருத்தன் நினைப்பான். எதுவுமே பார்க்காம இவருடைய விஷயங்களை அறியாம திடீர்னு பார்க்கக்கூடியவனுக்கு அந்த மனநிலை தான் வரும். அததான் அவரும் தேவைப்பட்டு என்ன செய்யறாரு, அந்த பேச்சு, அந்த மாதிரி பேச்சே பேசியிருக்காரு. இப்ப அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்னன்னு சொன்னா, குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட சொல்ல முடியாது. குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாடி இந்த ரஃபீக் இருக்காப்ல, ஆமா, அவர் என்னுடைய நண்பரை இல்லைன்றாரு. 15 வருஷத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசியிருப்பானா அப்படின்றாரு. இதெல்லாம் ரொம்ப பொய், அபாண்டமானது. ரொம்ப காலம் அவங்க பழக்கம் இருக்குன்றத அவரு நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா அவரு நான் அவர் போட்ட ஒரு போஸ்ட்லயே கோவை ஐபம் இவர் பேர் ஒன்னா இருக்கு போட்டோவோட. அப்போ கோவை ஐபம் மொத்த போய் 2 வருஷம் இருக்குமாப்பா.
இப்போ பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு ஒரு வந்திருக்கிறாரு, ஆமா. சினிமாவுக்கு ஒரு தான் வந்திருக்கிறாரு, பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆமா ஆமா. லாஸ்டா ஒரு நிகழ்ச்சி சமீபத்துல ஒரு போட்டோ வெளியானுச்சு பத்தியா? ஆமா. அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் அவர் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த 15 வருஷத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பேசியிருப்பேனா, இது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியே இல்ல அது. அப்போ அவரை அவர் சொல்றாரு எனக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. இவரு சொல்றாரு 5 நிமிஷம் கூட. இதுல யார் உண்மையாளர்கள் அப்படிங்கறது தெரிய வருதா இல்லையா? ஆமா ஆமா. அதாவது ரெண்டாவது நம்ம இதுல பார்த்தோம்டா, இவர் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாருன்னு பாக்கணும். இவர் அம்பானி அதானி மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னெட்ல இருந்து இல்ல அந்த ஃபேமிலில இருந்து வந்தாரா, இல்ல அதை கத்துக்கிட்டு வந்தாரா? கத்துக்கிட்டு வந்தாருப்பா. MBAன்னு சொல்லி சொல்றாருல, அது பிசினஸ் சம்பந்தமான படிப்பு தான் அது. சரி இருக்கட்டும், எதால மக்கள்கிட்ட அறியப்பட்டாரு? தாவானால தானே அறியப்பட்டாரு. இவர் ஏதாவது ஒரு பெரிய ஒரு அடிப்படையே அங்க அடிப்படை. நான் கேட்கறது என்னன்னா தம்பி, லூலு மார்ட் மாதிரி ஒரு பெரிய 2 ஷாப்ப தொடர்ந்து, பெரிய ஷாப்பிங் மால தொடர்ந்து, அப்பா ஒரு பாசித் புகாரி இருக்காருலப்பா, அவர் கடப்பா அது என்ன மாதிரி ஓடிட்டு இருக்கு பாரு, என்ன பிசினஸ் பண்றாருப்பா. ஆலிமா இருந்தாலும் பிசினஸ்லயே ஆளு கொடி நாட்டிட்டாருப்பா அப்படின்னு ஊர் உலகம் ஒண்ணு அப்படி சொல்லிச்சா. அருமையா பேசுறாரு, நல்ல தாயி, எந்த வம்பு துப்புக்கும் போகாம எவனையும் வம்பு சண்டைக்கு இழுக்காம ஒரு நல்லா பேசுறாரு அப்படின்னு ஒன்ன ஊர் உலகம் சொல்லிச்சா. நல்ல வியாபாரின்னு ஒன்ன ஊர் உலகம் சொல்லிச்சா. நல்ல தாயி, நல்ல பிரச்சாரகர்னு சொல்லிச்சா. அவர் அழைப்பாளராக தானே அறிமுகமாறாரு. அதுதான் அந்த நாலேஜ் தான் அவருக்கு இருக்குன்னு மக்கள் நினைச்சுக்குவாங்க. அப்போ இவரு MBA படிச்சாருன்னு சொல்லி எங்கேயுமே போட்டுக்கல. எங்கேயாவது போட்டிருக்காரா? அப்துல் பாசித் புகாரி MBAன்னு சொல்லி இப்பதான் நமக்கு தெரியுது. அது படிச்சேன்னு சொல்லி தெரியுது. படிப்பு எல்லாம் ஏட்டு சுரக்காப்பா. இப்ப அண்ணன் PJ அண்ணன் இருக்காருல்ல, அவர் ஆரம்ப காலம் அவங்க ஃபேமிலியே மளிகை கடை வச்ச ஃபேமிலி. அவங்க அத்தா எல்லாருமே மளிகை கடை வச்சவங்க. அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கு. அண்ணனே பேசியிருப்பார் சில வீடியோக்கள்ல, நான் அந்த காலத்து அத்தா கூட தான் கடையில இருப்பேன், எல்லா கஷ்டங்களையும் பட்டிருக்கேன்னு சொல்லுவாரு. அவருக்கு அந்த நாலேஜ் இருக்க போய் அவர் இன்னைக்கு அருமையா ஒரு 3 மார்க்லாம் 3 மார்க்லயே 3 மார்க் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டாருல. அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கு. இவருக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. பட்டறிவுன்னு இருக்குல்ல, என்னதான் வியாபாரம் நீ படிப்பா படிச்சிருந்தாலும் ஒரு கடையை நடத்தி இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு மளிகை கடையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபேன்சி கடையோ ஏதாவது ஒண்ணு நடத்திருந்தாதான் அல்ல நெளிவு சுழிவுகள் ஏதாவது தெரியும். அப்ப இவர் எந்த இதுமே பெருசா வியாபாரம் எல்லாம் பண்ணாதவர், ஆலிமாக அறியப்பட்டவர், பிரச்சாரகராக அறியப்பட்டவர். மக்கள் அதை தானே பாப்பாங்க. நீங்க அப்போ ஏன் அப்ப வியாபாரத்துல நீங்க நஷ்டமானீங்கன்னு சொன்னா, நான் இது இல்லாதனாலதான், நாலேஜ் இல்லாதனாலதான். புரியுதா? அனுபவங்கள். இந்த ஏரியால இந்த கடை வைக்கிறோம், இவ்வளவு ரேட்டுக்கு இங்க வித்தா ஓடும், இந்த ஏரியா மக்கள் எல்லாம் இவ்வளவுக்குதான் டீ குடிச்சிட்டு இருக்காங்க, 150 ரூபா டீன்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்ல ஒரு இடத்துல ஒரு கடையை திறந்தா அங்க எவன் டீ குடிக்க வருவான்? சுத்தி இருக்கிற மக்களை பாக்கணும்ல. அந்த மயிலாப்பூர் அவர் வச்ச கடைக்கு பின்னாடி என்ன ஏரியா இருக்கு, என்ன அந்த ஐசோஸ் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருக்கலாம் ஏழை மக்கள் தான். இந்த பக்கம் என்ன வருது, நம்ம மயிலாப்பூர் அந்த நடேசன் ரோடு அம்பேத்கர் பாலம். நம்ம குற்றச்சாட்டுக்கு வந்துருவோம். அது நம்ம கடந்த வீடியோ நம்ம பேசியாச்சு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா தாவா பணியை முன்னிறுத்தி நான் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கினா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அதான் சொல்றாரு. எப்ப தாவா பணி அதான் நானும் யோசிச்சேன். இவர் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு, அந்த குற்றச்சாட்டு உன் மேல வைக்கலையே யாருமே. தாவா பண்ணிக்கு இவர் காசு வாங்கினாருன்னு யாரும் அவரு நம்பிக்கை வச்சாரா? இல்லையே. எங்களோட நல்லா பேசுறாரு, ஒத்துழைச்சாரு, எங்களுக்கு நல்லா எங்களை நாங்க வளர காரணமே அவரும் ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்படி உன் மேல அந்த குற்றச்சாட்டே அவர் வைக்கல, அவங்க அது சொல்லல. இப்ப தாவா பண்ணிக்கு காசுனா எவ்வளவு பண்ண 10,000 20,000 அள்ளி கொடுத்துருவாங்களா? எங்கேயுமே இங்க இருந்து மதுரைக்கு பயன் பண்ண போறோம்னு சொன்னா போக்குவரத்து காசுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு தௌஜமா தாயிகன்னா அள்ளி கொடுத்துருவாங்களா? எல்லாரும் ஒண்ணும் கிடையாது. ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு சாப்பாடு நான் இங்க இருக்கிறோம்னா மத்தியானம் சாப்பாடுக்கு அவங்க பாத்துக்குருவாங்க, ஏதாவது சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவுதான் இது. ஏன்னா இப்படி இருக்க ஒரு சூழல்ல நான் தாயா பயான் பண்ண அதுக்கு காசு வாங்கினேனா அப்படின்னு சொன்னா, நீதான் அதுக்கெல்லாம் மிஞ்சி எவ்வளவு கோடி கோடியா வாங்கிட்டிய, லட்சமா வாங்கிட்டிய. அந்த கம்ப்ளைண்ட் தானே. கோடி கோடியா லட்சமா பல பேர்கிட்ட வாங்கின பிறகு தாயா போய் நான் பயான் பண்ண அதுக்கு காசு வாங்கலன்னு சொல்றது கேலி கூட்டானது. அந்த குற்றச்சாட்டை மூலம் மேல வைக்கல யாரும் அதை வச்சாங்களா? இவரு தாயா பயான் பண்ண வந்தாரு, எங்க கிட்ட 50,000 வாங்கினாரு, ஒரு ஸ்பீச்சுக்கு 50,000 வாங்குறாரு அப்படின்னு சொல்லி இருந்தா அதுக்கு பதில் சொன்னா சரியா இருக்கும். அந்த பதில் எல்லாம் இவரு அதை என்ன செய்யறாரு, பெருசா சொல்றாரு.
ரெண்டாவது இன்னொன்னு நல்லா கவனிச்சா தெரியும், குற்றச்சாட்டுகளுக்கு அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன, செக்கு மோசடி சொன்னாரு, செக்கு அந்த பவுன்ஸ் ஆனதை காட்டினாரு. அதுவும் இவர் எப்படி போட்டு கொடுத்திருக்காருன்னா, செக்குக்கு நம்ம கையெழுத்து போடுவோம்ல, கமருதீன்னு என் பேர்னு வச்சுக்கேன், நான் ரெகுலரா ஒரு கையெழுத்து போடுவேன் அந்த பேங்க்குக்கு. ஆமா, அதுவும் நான் இப்ப போட்டு கொடுக்குற கையெழுத்து மேட்ச் ஆகணும். அது போடாம இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அப்படியே கிறுக்கி கொடுத்திருக்காரு ஒரு மாதிரியா. இந்த டாக்டருங்க கையெழுத்து போடுவாங்க, கையெழுத்து மாதிரி கிறுக்கி கொடுத்திருக்காரு. ஆமா, ஒரு மாதிரி அந்த கையெழுத்து மாதிரி இல்லாம வேற மாதிரி கிறுக்கி கொடுத்திருக்காரு. அங்க போனா அது வச்சு பாப்பாங்கல்ல சரியா இருக்கா என்னன்னு சொல்லி, மேட்ச் ஆகும் போது மேட்ச் ஆகல, அவங்க மிஸ் மேட்ச் ஆகவும் இல்ல இந்த அவர் கையெழுத்தே இல்ல, இது நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க பேங்க்ல. சரியான கரெக்டான கையெழுத்தை போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ரிஜெக்ட் ஆயிரு. இது ஒரு மோசமான ஒரு, அதாவது இது ஒரு புதுமையா இருக்கு நம்மளுக்கு. கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, ஆனா அது ரொம்ப அவர் கையெழுத்தே இல்லாத மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு. அப்ப இதெல்லாம் ஒரு கிரிமினல் நடவடிக்கை மாதிரி இதை பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அவங்க சொன்ன அந்த செக் பவுன்ஸும் இதுல அதுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லல. ரெண்டாவது இப்போ புதுசா ஒரு குற்றச்சாட்டு, நேத்து வீடியோ ஆதாரங்களோட BMW கார்ல இவர் வராரு. ஒருத்தர்கிட்ட என்ன செஞ்சிருக்காரு, திருநெல்வேலியிலயா எங்கன்னு தெரியல, இந்த டிக்கெட் போட்டிருக்காரு. எதுக்கு, அவர் ஒரு இந்த ஹஜ்ஜி உம்ரா இது ஒண்ணு நடத்தினாரு. அதை எப்படி நடத்தினாருன்னு சொன்னா, அதையும் காஸ்ட்லியா தான். நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள் பல நாடுகள்ல இருக்குல்ல, அந்த நாடுகள்ல எல்லாம் போய் நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். அது இப்ப நிறைய பேர் இப்போ அதுக்கு கிளப்புறாங்க. ஒரு சம்சுதீன் காசிமி கூட அந்த மாதிரி ஒரு இது செய்யறாரு. எல்லா ஊருக்கு எல்லா நாடுகளுக்கும் சென்று நான் அந்த அடக்கஸ்தலங்களை அந்த அந்த பழைய கால வரலாற்று சின்னங்களை நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு இது இவரும் பண்ணாரு. அதுலயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. ஆனா இதுல மெயினான குற்றச்சாட்டு என்னன்னா, யாரு டிக்கெட் போட்டு கொடுத்தாரோ அந்த டிராவல் ஏஜென்ட்டுக்கு இவரு 19 லட்சம் ரூபாய் பாக்கி வச்சிருக்காரு. அது ஒரு மெயினான குற்றச்சாட்டா இப்போ அது வெளியே வந்திருக்கு. அத ரபிக்கும் சொன்னாரு. இவரும் என்ன செய்யறாரு, அவர் BMW கார் நிக்குது. BMW காரோட ரேட் என்னப்பா, 5 கோடி ரூபா இருக்குமா, நம்மளுக்கு தெரியல கார் ரேட் எல்லாம் என்ன. அப்போ அந்த மாதிரி கார்ல நீ வந்துகிட்டு அவருக்கு 19 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கிறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மோசடித்தனம் அது. அப்ப இந்த மாதிரியான நிறைய வரிசையான பெண்களை தவறா அவங்க கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என்ன வேற வேற மாதிரி இதாகி அவங்க கிட்ட பணத்தை வாங்கினதாகவும் பெண்களும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்துல் பாசித் புகாரி ஸோ என்கிட்டே மேரேஜ் ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்ஸ் அது ஒன்று, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விட்னஸோட அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. உமன்ஸ் அதிகம், ஏன்னா இது மாதிரி அவங்க டைவர்ஸ் ப்ராசஸில் இருக்கிறதாவும் நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய பெண்கள்கிட்ட இது மாதிரி பண்ணியிருக்காரு. கேஷ் ஃபைனான்ஷியலி அண்ட் மென்டல் டிஸார்டர் ஆகியிருக்காங்க நிறைய உமன்ஸு. ஸோ நிறைய பேர் நிறைய விதத்தில் பாதிச்சுட்டாங்க. 2-3 FIR இருக்கு, CSR இருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொன்னாரான்னு கேட்டா எதுவுமே பதில் சொல்லல. இதெல்லாம் அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, நான் யாருக்கிட்டயுமே காசை வாங்கல, 8 பேர்கிட்ட தான் என்னுடைய டீலிங் பிசினஸ் இருக்குன்னு சொன்னாரு. சரியா, 8 பேர்கிட்ட இருக்குன்னு சொன்னா அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் இவர் மேல வைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அது 20க்கு மேல அதிகமா இருக்கு. புரியுதா? அந்த 8 பேரையாவது இவர் சமாதானப்படுத்தினாரா என்னன்னு சொல்லி தெரியல. அந்த 8 பேர் யார் யாரு, அவங்களையாவது அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன, அது இனிமே பேச்சுல தெளிவில்லை. பேர்னா அந்த 8 பேர் யாரு, அவருக்கு என்ன அமௌண்ட் வாங்குனீங்க. ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்து உங்க மீது குற்றச்சாட்டு சமூக வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க சமூகத்துல சொல்லித்தான். இந்த லூசு பயில இருக்காங்க பாருங்க, ரசிக்கப்பட்டாலும் அது எதுக்கு உங்கள்ட்ட காமிக்கணும், உங்கள்ட்டையும் காமிக்க தேவையில்ல, ரஃபிக்கிட்டையும். அது தனிப்பட்ட விஷயம். அது எப்படி தனிப்பட்ட விஷயம் கிடையாது, சமூகத்துக்கு வந்துருச்சியா தம்பி. இப்ப அவர் தேடப்படும் குற்றவாளியா வேற ஆயிட்டாரு. புரியுதா? அவருடைய இதெல்லாம் கோர்ட் போட்டு அவரை ஜாமீனுக்காண்டி போட்ட இது மத்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிருச்சு. இப்ப எப்ப வேணா கைது பண்ணப்படுவார்ன்ற சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. அப்படின்னும் போது இது எப்படி தனிப்பட்ட விஷயமா தலைமறைவாய் இருக்கிறாரு? ஆமா, தனிப்பட்ட விஷயமா இது பார்க்கவே முடியாது. எப்போ கோர்ட்டு கேஸ் கம்ப்ளைண்ட்னு போயிடுச்சோ அது பொது விஷயமா தான் பார்க்கப்படும். என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு கேட்டா,
உங்ககிட்ட காசை வாங்கி ஏமாத்தினாரா அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப அறிவாளித்தனமா நம்ம கிட்ட நம்ம இத பதிவு போட்டோம்னா என்ன கேக்குறான், உன்கிட்ட காசை வாங்கி ஏமாத்தினாரா, நீ வந்து சும்மா ஏன் பேசிட்டு இருக்கிற, நீ ஏன் வந்து பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிற, நீ ஏமாந்தாதான் பேசணும், இதெல்லாம் பேச்சா இது? சமுதாயமா தான் எல்லாத்தையுமே பார்க்கணும். சமுதாய ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா சமுதாயம் எல்லாருக்கும் தான் அதோடைய இது எதிரொலிக்கும். ரசூலாவும் அப்படிதானே சொன்னாங்க. இங்க போறோம், ரோட்ல அடிபட்டு செத்துட்டான், ஆமா, ஸ்பீடா போயிட்டு நம்ம பாட்டுக்கு வாயை போத்திட்டு இருக்க முடியுமா? இல்ல அதை பாக்குறவன் கமெண்ட் போற எப்படி போடுவான், ஏன்டா அப்படி பண்ணிட்டு கொண்டுட்ட, ஒரு முஸ்லீம் கடையோ வந்து ஒரு பிரியாணி கடையோ ஒருத்தன் அடிக்கிறான்பா, உன் பிரியாணி கடையோ அடிச்சு உடைச்சான், அவன் கடையை தானே அடிச்சான், உனக்கு என்ன அப்படின்னு பேச முடியுமா? இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். அந்த மாதிரி தான் வந்து என்ன செய்யறாங்க, பெரிய அறிவாளி நினைச்சிட்டு கீழே வந்து கமெண்ட் போடுறது, நீ ஏமாந்தியா அப்ப ஏன் நீ பேசுற அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதனால வந்து இந்த வார்த்தைகள் இந்த இதெல்லாம் சரியில்லை. ஆக மொத்தம் அவருடைய அந்த பேச்சுகள்ல பார்த்தோம்னா முழுக்க அவர் ரபிக்கு காட்டினதெல்லாம் ஆதாரபூர்வமானதை காட்டினாரு. அதுக்கு இவர் பதிலே சொல்லல. இவர் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம என்ன பண்றாரு, அந்த மெஸ்மரைசிங்கான அவருடைய அல்லாஹ்வுக்கு அவர் தான் பயந்துக்கணும். ஆமா, என்னைய பத்தி எல்லா நாவுகளும் பேசிருச்சு, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், மறுமையில வருவீங்க. கொஞ்சம் கூட மனசுல வந்து ஒரு அல்லாஹ்வுடைய பயமே இல்லாம இல்ல, அவ்வளவு போர்ஜரி பண்ணிட்டு அவ்வளவு மோசடி பண்ணிட்டு பெண்கள் மத்தியில அவ்வளவு ஒரு சல்லாபத்தை வந்து உண்டு பண்ணிட்டு தவறான எண்ணங்களை விதிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி விட்டு பண மோசடி பண்ணிருக்கக்கூடிய இவர் வந்து அல்லாஹ்வுடைய அச்சம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. நம்ம இந்த விஷயத்தை இவ்வளவு எடுத்து ஏன் தெரியுமா பேசுறாங்க, அடுத்து இது மாதிரி ஒரு ஆள் உருவாயிடக்கூடாது அப்படிதானே வருவாங்க. அடுத்து இவர் வந்து இந்த பிசினஸ்ல இது பண்ணிட்டாரு. ஏற்கனவே அஜி உம்ரா மோசடிகள் எக்கச்சக்கமா இருக்கு, அதை வந்து கணக்கே பண்ண முடியாதுப்பா, அவ்வளவு நடக்குது. இப்போ புதுசா அந்த ஆயிஷா பண்ணை ஆட்டு பண்ணைன்னு சொல்லிட்டு அதுன்னு வந்துட்டு அதுல மோசடி பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனா கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய வரும் பொழுது அப்போ மக்கள் வந்து ஏமாந்துட்டு போய் என்ன செய்யறான், கடைசியில பார்த்தா ஏதாவது இயக்கங்கள் சௌஜமாத்துக்கு போவாங்க. மக்களுக்கு அறிவே இல்லை. ஆமா, காசு கொடுத்தா காசு வரும் அப்படின்னு சொல்லி எவனா சொன்னானா கொண்டு வந்து கொட்டு. எவ்வளவு சம்பவங்கள் உலகத்துக்கு நடந்தாலும் அதெல்லாம் அந்தந்த செகண்ட்ல தான் வந்து மனசுல லைட்டா அப்படி வந்துட்டு போகுமே தவிர ஒரு 10 நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம் கடந்து போச்சுன்னு சொன்னா மறுபடியும் இது ஒரு போர்ஜரி ஒருத்தன் வருவான். நீ சொல்லவும் தான் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. மலேசியாக்காரு ஒருத்தர் வந்து காலையில வீடியோ போட்டிருக்காரு. அதாவது இவர்தான் ரஃபிக் தான் போட்டிருக்காரு. சரி, அரிசி வியாபாரம் பண்றேன், இத்தனை டன்னு நான் வந்து இதுல அனுப்புறேன், கப்பல்ல அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து 19 லட்சம் ரூபாய் இவர் வாங்கி என்ன செஞ்சிருக்காரு. இவர் தான் நம்மால் தான் அப்துல் பாசித் புகாரி. சரி, இவர் வந்து என்ன செஞ்சாரு, வாங்கி அதுல வந்து வழக்கம் போல ஒரு 5 லட்சத்தை கொடுக்கறது இது பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்காரு, மீதிய மோசடி பண்ணிருக்காரு. அவர் இப்ப காலையில வீடியோ போட்டிருக்காரு. சரி, புரியுதா? நம்ம சொன்னல ஏற்கனவே மலேசியாவுக்கு இவருக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரிதான். இந்த மாதிரி இவர் வந்து இந்தியாவுல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பல நாடுகள்லயும் இவர் பண்ணிருக்கலாம். இவரை பிடிச்சி நல்லா தீவிரமா பி கிரேடு விசாரணை எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணா இன்னும் நிறைய விஷயம் வந்துடும். இவரை பாவம் பார்த்து இந்த பூனையும் பால் குடிக்குமா, இந்த மூஞ்சியும் தப்பு செய்யுமா, இவரா அல்லான்னு பேச இவர் எப்படி செய்வாரு, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு விட்டுக்கிட்டு போறதுனால இவருடைய மோசடிகள் என்ன அளவுல இருக்குன்னே தெரியல. ஒருத்தன் மேல குற்றச்சாட்டு வருது, இன்னென்ன வகையில குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொன்னா குற்றத்துக்கு உட்பட்ட நீ என்ன பண்ணணும், சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி என் மீது வந்து பொருளாதார குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அந்த பொருளாதார குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் யாரையும் ஏமாத்தல, இந்த பாருங்க எவிடன்ஸ் ஒண்ணு போடணும். என் மீது பொம்பளை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பெண்ணிடத்துல வந்து ஆசை காட்டி திருமணம் செஞ்சு கூறி நான் வந்து பணத்தை வாங்கணும்னு சொல்றாங்க, ஆபாசமான முறையில பெண்கள் இடத்துல சேட்டு பண்றதா சொல்றாங்க, ஒவ்வொரு குற்றச்சாட்டா வட்டி வாங்கினதா சொல்றாங்க, எல்லாத்தையும் நான் மறுக்கிறேன் அப்படி அந்த வீடியோல ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? எதுவுமே இல்லையே. குற்றச்சாட்டுக்களை அவர் மறுக்கவே கிடையாது. சொல்ல போனா அதனுடைய இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்துல வருதா இல்லையா? உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா ஏப்பா நான் அப்படி பண்ணலப்பான்னு சொல்லி உலகத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆடியோ போட்டுட்டு இது முழுக்க அவருடைய ரசிகர்களை வந்து சமாதானம் செய்யுது. அவங்களதான் சமாதானம் செய்யும். இதுல இன்னொன்னு கவனிச்சீங்களா, அந்த ஆடியோனுடைய முடிவுல இதுக்கு பின்னாடி நான் எந்த ஆடியோ வீடியோ வெளியிட மாட்டேன், அப்ப எல்லாத்தையும் கிறுக்கு பயலாக்குறாரு. இல்ல வெளியிட மாட்டார்னா அவர் வெளியிடவும் முடியாது.
கண்டிப்பா அவர் எப்படியும் கைது ஆயிருவாரு. அதுக்காண்டி வேணா ஒரு சொல்லிருக்கலாம் நான் நினைக்கிறேன். உள்ளக்கு போட பிறகு எப்படி ஆடியோ போட முடியும்? அவ்வளவு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு அவரை. நம்மளுக்கு அவர் வந்து கைதாவதுல விருப்பமும் கிடையாது. அவர் இந்த மாதிரி நிலையானதுல நம்மளுக்கு சந்தோஷமும் கிடையாது. எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. காரணம், பெரிய பெரிய தாயிகள்லாம் இந்த மாதிரி மக்களை கவரக்கூடியவங்க எல்லாம் இந்த மாதிரி அல்ப சொல்ப விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு தான் வருவாங்களாம். அது ஒருத்தர் அழகா ஒரு வீடியோ போட்டுருந்தாருப்பா, அந்த சூப்பர் முஸ்லிம் முஸ்தபான்னு நினைக்கிறேன். அருமையான வீடியோ, அது கரெக்டான இது. நீ வந்து மார்க்கம் படிச்சிருக்க, உனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உன் பயானை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. நாங்கெல்லாம் போட்டா வந்து ஒரு 200-300 பேர் கூட கூடுறது கஷ்டம். நீ போட்டினா அந்த அரங்கை நிரம்பி வழியும். அந்த மாதிரி இருக்கிற ஆளு வந்து நீ வந்து என்ன வந்து தாவா ஃபீல்டை விட்டுட்டு போலாமா? தாவா ஃபீல்டை விட்டாலே சைத்தான் வந்து என்ன செஞ்சிருவான், உன்னை வந்து பிடிச்சிக்கிடுவான் அப்படின்னு அவர் ரொம்ப அருமையா போட்டிருந்தாரு. அதுதான் இவருக்கு அப்படியே பொருந்தும். அந்த கருத்து தான் சரியானது. ஏன்னா இந்த மாதிரி தாயிக்கள், இந்த மாதிரி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றவங்களுக்கு இந்த உலக ஆசையில போய் உழவே கூடாது. இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது. அவங்க அந்த பளபளப்பான வாழ்க்கை வாழணும், BMW கார்ல வரணும், காஸ்ட்லி போன்களை வச்சுக்கணும், காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போடணும். இந்த இதுக்கு ஏன் போறீங்க? நீங்க இந்த உலகத்தை அனுபவிக்கணும்ன்ற இதுல வெறியில ஏன் போறீங்க? அவங்களுடைய விருப்பம். அதனாலதான் வருது பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த உலகத்தை அவர் அனுபவிக்க போனதுல தானே ஆச்சு. ஒரு காரணம். நீ ஒரு தாயா இருந்துட்டு மார்க் கிட்டத்தட்ட 2 வருஷமா அவர் ஒழுங்கா இது பிரச்சாரம் பண்ணல. அதை நீ பண்ணி இருந்தீங்கன்னா எவ்வளவு வந்து மக்களுக்கு நன்மை விளைஞ்சிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டாருல, அதான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. அவர் முறையான ஒரு சிறந்த ஒரு தாயின்னு பேர் எடுத்துட்டீங்க. எடுத்துட்ட பிறகு வந்து நான் வந்து பிசினஸ் தான் படிச்சேன், நான் வந்து பிசினஸ் தான் பண்ணுவேன், நான் ஒரு பிசினஸ் மேன் அப்படிதான் அவர் அதுல சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நான் தாயின்ற மாதிரி சொல்றாரு. நான் வந்து வியாபாரம் தான் எனக்கு முக்கியம், அதுக்கடுத்து தான் நான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா நீ சொந்த முதல்ல வச்சுக்க, நீ பல கோடியை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு, நீ முன்னேறு, போண்டியா போ. அது மக்களுக்கு தேவையில்லை. ஆனா நீ எல்லாமே வந்து வெறுங்கையிலே போய் முளம் போட்டு இருந்தா அது மக்கள் விமர்சிக்க தான் செய்வாங்க. சரியா? அதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி அந்தஸ்து பெற்ற தாயிகள் வந்து இந்த மாதிரி ஆகுறது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அவருக்கு கொடுத்த அந்த விளக்கங்கள் எதுவுமே வந்து உருப்படியான விளக்கங்களே அல்ல. அவரு குற்றச்சாட்டுகளை தீவிரமா மறுத்து அவர் எதுவுமே என்ன செய்யல, எந்த இதுமே வந்து அவருடைய ஆதரவாளர்கள் வேணா இதுல வேணா இதாயிட்டு போயிடலாம். ஆனா வந்து அவரை வந்து விமர்சிக்க கூடியவங்க, கண்டிக்க கூடியவங்களுக்கு திருப்திப்படுத்த அளவுக்கு அவருடைய அந்த வீடியோ, அந்த ஆடியோ வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம தீர்மானமா அது தெரிய வருது.